என்னதான் இருந்தாலும் வில்லிங்காவோ காமெடி பீஸுங்காவோ யாராரு என்னலாமோ விமர்சிக்காவோ, ஆனாலும் எனக்குன்னு ஒரு தனி இடம் மக்கள் மனசுல இருக்கதாமா செய்யுது. என்னடி தலையும் புரியல வாலும் புரியல? ஒரு வாரமா வீடியோல வரல பத்தியமா? என்ன நிறைய பேர் விசாரிச்சிருக்காங்க. கமெண்ட்ல போய் பார்த்தமா, எங்க நீலாம்பரியை காணலன்னு ஒரே விசாரிப்பு தான். பரவாயில்லையடி. அது இருக்கட்டும், உன் புருஷன் கேட்டி ஆளே காணல 2 நாளா? ஆமா, அந்த ஆள வந்துட்டாலும் இங்க மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி எல்லாம் நம்ம வீட்டுல இருக்கு. பழைய கஞ்சி ரசமும் துவையலுமா வச்சுட்டு கிடக்கேன். அதை திங்கிறதுக்கு ஏன் வருவான்? அதான் அந்த மனசை யோசிச்சு பாத்துருப்பாரு. அதான் தொங்கச்சிக்காரி இல்லையன்னு சொல்லிட்டு அதுல எங்கேயோ போயிருப்பாருமா. அதான் தெருட்டூர் போயிட்டு எங்கேயோ தின்னுட்டு வருவாரு. அங்க பாரு யார் வரன்னு. மத்தவ வரடி, ஆளு சடஞ்சாப்ல இருக்கா. அதாமா தெரியல, ஒருவேளை புருஷன் முன்னாடிக்கு சண்டையா இருக்குமோ, அடிதடியா இருக்குமோ. ஆமாடி, என் மோவன் தனி கொடுத்தனு இழுத்துட்டு போனால, அவளுக்கு நல்ல வேண்டியதான். நல்லா அடிச்சிருப்போம் போலுக்குடி நினைக்கேன். அப்படிதான் தோணுது. மூஞ்ச பத்தியாடி அப்படிதான் தெரியுதுடி. அம்மா தூரத்துல வரும்போது ஒரு மாதிரி சாசந்தாப்புல இருந்தா, சுவாகமா இருந்த மாதிரி இருந்தா. இப்ப மத்தியமா நம்மள பாக்கணுமா, நல்ல சிரிச்ச மாதிரி வரவரு. கண்டுக்கிடாதமா, பேசாம ஏறி வச்சிருக்கு. என்ன சொல்லுவானே என்ன தெரியலையே. சண்டைக்கு வந்துடப்படாத நம்ம கிட்ட. சண்டைக்கு வந்தால் ஒண்ணா நீயா நானான்னு ரெண்டுல ஒண்ணு பாத்துற வேண்டியதான். அப்பா என்ன யாப்பமா போகுதுமா? எம்டி யாப்பமா போகுது. சாப்பிட்டு சாப்பாடு அப்படிமா? என்ன சோறு செமிக்க மாட்டேங்குமா? அவ்வளவு சாப்பாடு என்ன வகை வகையாலாம் செய்து எடுத்து தார நீ எனக்கு. 1 மணி நேரத்துக்கு இருக்க ஜூஸ தார, அதை தார, இதை தார. என்னாலதான் சாப்பிட முடியல, வைக்க முடியலம்மா. அவ்வளவு வயிறு நிறைஞ்சி மூக்கு முட்டை தான் இருக்கு. எமிக்கு எதுக்கு ஏதாவது சோட கிட வாங்கி குடிக்கணுமா? அந்த அளவுக்கு எல்லாம் இருக்கு. இப்பதானே சிக்கன் பிரியாணி தின்றுக்கோம் டி. அடுத்தல ஒரு 10 நிமிஷம் கழிச்சோன்னு ஏதாவது செய்து தரவடி. ஏண்டாமா இப்படி சாப்பிட வச்சு என்ன ஒரு வழி ஆக்கிடுவ போல இருக்க. எல்லாரும் பார்த்து கண்ணு வைக்க அளவுக்கு நான் புஷ்டி ஆயிருவேன். திங்கிறது ரசமும் துவையலும் பாரு. அடுத்த வேளை சொத்துக்கு யாரு வீடு? ரசமும் துவையலும் சொல்லுது ஆமா குஞ்சி அவிச்ச முட்டை அந்த பாரு இந்த பாருன்னு. கூறு கட்டவளுவா வாய் இருக்குதுங்கிறதுக்காண்டி என்ன வேணாலும் சொல்லுவளவு போல இருக்கு. அம்மா எவ்வளவு போட்டு கொடுத்துருக்கம்மா இவகிட்ட. கரெக்டா சொல்லுதலம்மா, ரசமும் துவையலும் தின்னுட்டு கிடக்கான்னு. சிவன சொத்துக்கு லொண்டான்னு சொல்லிட்டு போறது பாத்தியாமா? ஆமாட்டி, நீ சொன்ன மாதிரி எவ்வளவு ஒருத்தி இங்க இருந்து போட்டு கொடுத்துருக்கட்டி. எவன் தான் தெரியல. என்ன நீலாம்பரி, நீங்க 2 பேரும் கூட உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? உங்க வீட்டுக்காரர் என்னன்னா ஒரே அங்க போய் உறவாடுன மாதிரி இருக்கு. என்ன சங்கீதா சொல்லுதே? உனக்கு தெரியாதாக்கா? தெரியாதனால நான் கேட்டுட்டு இருக்கேன். என்ன விஷயம் சொல்லு. எனக்கு எதுக்குமா வம்பு? நான் சொல்லி உங்க வீட்ல பிரச்சனை இழுத்துட்ட மாதிரி இருக்குமா? வேண்டாமா, நான் போறேன். வரு சொல்ல போறியா இல்லையா? நீங்க நாளைக்கு அண்ணி நாத்தனார்னு இல்லாமல போயிரும். அதான் நான் சொல்லலம்மா. வரு எது வரனாலும் என்கிட்ட சொல்லவே சொல்லு. உங்க வீட்டுக்காரர் அழகு சுந்தர் அண்ணே நாத்து பால் காய்ச்சல்ல அங்க போய் சாப்பிட்டு எடுத்துட்டு ஜம்முன வராரு. யாப்ப விட்டுட்டு இன்னும் சிங்கிதா சொல்லுதே? நிசமாவா? நான் 2 கண்ணால பார்த்தமா, அதனால தான சொல்லுதேன். நான் கூட கேட்டேன், என்னனே மறுபடியும் எல்லாரும் ஒண்ணு கூட்டிட்டீங்களா? சண்டை நீயே தண்ணி கொடுத்தனீயே, கடைசில எல்லாரும் ஒண்ணா தான இருக்கியா அப்படின்னு அந்தளவு சொன்னாரு. அம்மா தங்கச்சி கூப்பிட்டா சாப்பிடுறதுக்கு ஃபோன் பண்ணி, அதான் பால் கைப்புல அதான் சாப்பிட்டு எடுத்துட்டு வரேன் அப்படினாரு. ஏ பாவி மக்கா, என் குடிய கெடுத்து போட்டானே இருக்கேன். அம்மா நான் சொல்லிட்டு வெளிய சொல்லிப்படாதம்மா. குறிப்பா அந்த கூட்டத்துக்கு சொல்லிராத. அதான் உங்க அண்ணன் பொண்டாட்டி ராதிகிட்ட சொல்லிராத. அதுவும் இல்லாம அம்மகாரிக்கு தெரிஞ்சு அவ்வளவுதான். செல்ல தாயி சின்ன பொண்ணுன்னு ஒரு கூட்டமே என்ன கொண்டு போடும். எவ்வளவு விஷயம் சொல்லிருக்கேன். நான் எதையாவது மூச்சு விட்டுருப்பேனா? அப்படியே மனசுக்குள்ள வச்சிரு. நான் சொன்னது அப்படியே மறந்துறேன்னு. நான் போயிட்டு வரேன். நமக்கு எதுக்குவா வம்பு? இன்னைக்கு அவ்வளவு சண்டை போடுவா, நாளைக்கு ஒண்ணா கூடி கிடப்பாளுவா. நம்ம எதையும் யார்ட்டையும் சொல்லலப்பா. பாத்தியம்மா என் புருஷனுக்கு சோழிய அவ வீட்டுல போய் தின்று இருக்காரு 2 நாளா. நான் எதுவும் சண்டை போட்டுறேன்னு சொல்லி எங்க அட்ரஸ் இல்லாம ஒளிச்சு போனாரா தெரியல. வரட்டும் அந்த மனசன் வரட்டும், நான் பாத்துக்கிட்டேன். ஆடு வரவு குட்டி பகையா. அடடா மலடா அட மலடா என் பொண்டாட்டி நீலுக்குட்டி சிரிச்சா புயல் மலடா. ஏதா எங்க போயிட்டு வரியே? இப்பவாது என் அருமை புரிஞ்ச அத்தான்னு சொன்னிய. எங்கேயோ போயிட்டு வரேன். எப்பா முந்தா நாள் சாப்பிட்ட சாப்பாடு நேத்தைக்கு இன்னைக்கு வரைக்கும் கழுத்து வரைக்கும் நிக்கி. இன்னைக்குதான் கொஞ்சோண்டு சாப்பிட்டு இருக்கேன் கடையில. அப்படியே செமிக்க முடியாம இருந்துச்சு. அதான் 2 நாள் அப்படியே அங்கே இங்கமா தெருட்டூர் போயிட்டு வந்தேன். எடா செல்லம் அத்தான தேடுனியா? ஆமாங்க, தேடின்னு தேடிட்டே தான் இருந்தேன். இப்ப வந்துட்டீங்களாங்க. இப்பதாங்க மனசுல நிறையவா இருக்கு. ஒண்ணு குடுக்கணும்னு நினைச்சிருக்கேன். எடா செல்லம் எதுவா இருந்தாலும் நான் வாங்கிக்கிடுவேன். இந்த அத்தான் வாங்கிக்கிடுவேன். அதுக்கு தானே காத்திருக்கேன். இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா எப்போ பார்த்தாலும் மூஞ்ச உருன்னு வச்சிருப்பேன். இன்னைக்கு உன் மூஞ்சி அப்படியே தக்காளி பழம் மாதிரி அப்படி செவந்து ரொம்ப அழகா இருக்க நீ. அதனால நீ என்ன கொடுத்தாலும் வாங்கிக்கிடுவேன். நாலுமடி கிளம்புவோமா? எங்க போற? மாமியா கிளவி அமேசான் காட்டுக்கு போறேன். வரேலா?
நக்கலா பண்ணுத. நீங்க நல்ல ஜாலியா உங்க த்ரீ ரோசஸ் குமரிகள் கூட்டத்தோட ஜாயின் அடிச்சாச்சு. நானும் கொஞ்சம் எங்க கூட்டத்தோட சேர்ந்து கதை விட்டுட்டு வரலாம்னு நினைச்சு கிளம்புறேன். மண்டையெல்லாம் ஒரே கடியா இருக்கு. பியானு ராத்திரி எல்லாம் ஒரே குடுக்குடுன்னு ஒரே ஓட்டம். பியான் ஓடிச்சுனா நீங்களும் சேர்ந்து குடுக்குடுன்னு ஓட வேண்டியதானே. மாமியான்னு ஒரு மட்டு மரியாதை இருக்கா உனக்கு? எதை எடுத்தாலும் சரிதான், ஒண்ணு சொல்லிட கூடாது. உடனே எடக்க மடக்க பேச ஆரம்பிச்சிருவா. நம்மள மடக்கதே இவளுக்கு ஜாலியா போச்சு. இப்போ வேதாளம் முருங்க மரம் யாருன்னே தெரிய மாட்டேங்குது. கிளவி என்ன வருத்து வருது. டாம் டீம்ல நிக்கி. சின்னமா கோவப்படக்கூடாது. மாமியாருங்கிறது யாரு? யாரு நீங்க சொல்லுங்க பாப்போம். மாமியாருங்கிறது பெத்த தாய் மாதிரி. நம்மள 10 மாசம் சுமந்து பெத்த தாய் கிட்ட நம்ம கோவப்படுவோமா? இல்ல. அப்ப மாமியா மட்டும் என்ன? மாமியார்கிட்டயும் கோவப்படக்கூடாது. அன்பா அரவணைப்பா அனுசரணையா பேசணும். பொறவு ஏதாவது முன்ன பின்ன சொன்னாலோ நம்ம வாயை திறக்கக்கூடாது. அடுத்து என்னன்னா, அம்மா சொன்னா நம்ம எதனால கேட்டுக்கிடுவோம்ல, சண்டைக்கு போவோமா? எது இல்ல. மாமியா கிட்டயும் சண்டைக்கு போகக்கூடாது. வேற என்னன்னா முக்கியமான பாயிண்ட், மாமியா என்ன சொன்னாலும் ஆமா 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 சாமி போட்டு மண்டைய ஆட்டணும். இப்பதான் குடும்பத்துல எந்த குழப்பமும் இல்லாம குதூகலமா குடுக்குன்னு இருக்கும். பாரு, திருமணம் ஆனவுடன் மாமியார் கிட்ட பக்குவமா எப்படி நடந்து கொள்வது சண்டை இல்லாமல் அப்படின்னு சொல்லி ஒரு புக் எழுதலான்னு இருக்கேன். என்ன நாலுபடி சொல்லுதியா? சத்த சொல்லுதியா இல்லனா சும்மா பிளாட்டுக்கு சொல்லுதியா? நான் இதுக்கு விளையாட போறேன். நான் உனக்கு மைனியே சம்பந்தியா? நீ அசத்ததான் சொல்லுதே. இப்ப இருக்க பிள்ளைகள் எல்லாம் மாமியார் பக்குவமா கையால தெரியல. கால் கடுக்கு நின்னுட்டு இருக்கேன். உனக்கே இது நல்லா இருக்கா? கொஞ்சம் அங்க பட்டறைய போடுவோம். இப்பதான் வேப்ப மரத்து காத்து சிலு சிலு சிலுன்னு அடிக்கி, அது கூட என் வாயில இருந்த வார்த்தையும் அருவி மாறி கொட்ட போகுது. இப்ப சொன்னாதான் நல்லா இருக்கும். சொல்லுங்க சொல்லுங்க. ஏதோ மாமியார பத்தி புக் எழுத போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தியே. மாமியார பத்தி இல்ல சின்ன பொண்ணே, மாமியார் கிட்ட எப்படி பக்குவமா நடந்து கொள்வது அப்படின்னு. இப்ப இருக்க பிள்ளைகளுக்கு மாமியாரை எப்படி பக்குவமா கையாளுன்னு தெரிய மாட்டேங்கல. அதனாலதான் வெலா வரிய எழுதுனோம்னா நிறைய பேருக்கு யூஸா இருக்கும்ல. இருக்கும். கல்யாணம் முடிஞ்சு போன அன்னைக்கே மாமியார் கிட்ட வெட்டு குத்து வாய்க்கா தகராறு வரப்பு தகராறுன்னு நடக்கு. என்ன நாலுபடி சொல்லுதியா? வலது கால எடுத்து வச்சு போன உடனே மாமியா கூட வாய்க்கா தகராறு வரப்பு தகராறு வெட்டு குத்தா. நாலுபடி இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுமா எனக்கு தோணுது? பாரு, உனக்கு சூப்பர் சூப்பர் ஐடியா எல்லாம் தெரிஞ்சுடா. அப்படி என்கிட்ட சொல்லு, நானும் அந்த புக்ல சேர்த்து விட்டுருவேன். ஆனா கடைசியில என் பேர் தான் போடுவேன், 4 முடி வசந்தின்னு. 4 முடி அதை சொல்லல. நீங்க வலது கால எடுத்து வச்சு உங்க மாமியார் வீட்டுக்கு போன அன்னைக்கு உங்களால வெட்டு குத்து வாய்க்கா தகராறு வரப்பு தகராறுலாம் நடந்துச்சோ அதத்தான் நீங்க சொல்லுதியோ? பாரு, நான் பொல்லாதவளா மாறிடுவேன். குறுக்க பியாசுன இங்க ஒரு கொலவணும். ஏ பாவி மக்கா, குறுக்க பேசிரப்படாதப்பா. இதெல்லாம் நம்புத மாதிரியே இருக்கு. இல்ல சின்ன பண்ணே, ஒரு ஃப்ளோல அடிச்சு விடுதேன். இப்படி வார்த்தையில ஜாலம் காட்டினாதானே புக் எல்லாரும் இன்ட்ரெஸ்டா படிப்பாவா? அது சரிதான். அது சரி, உங்க மைய சொல்லுங்க, உங்க கையை எழுதுங்க. ஆமியார எப்படி கேண்டில் பண்ணது அப்படிங்கற. 4 மணி கேண்டில் இல்ல, அது மெழுகுவர்த்தி ஹேண்டில் பண்றது. நீ மூடல பேசாத, அப்புறம் வராது எனக்கு. சரிமா, மூடல பேச மாட்டேமா. சொல்லுங்க சொல்லுங்க, கண்டினியூ பண்ணுங்க. மாமியார எப்படி கேண்டில் பண்ணது அப்படிங்கறத ஆல இருந்து அக்கு வரைக்கும் ஒண்ணு விடாம எழுதி போடுவேன். அதுக்கப்புறம் வரவென்ன புக்கெல்லாம் எழுதி முடிச்சனே ஒரு நாள் ஜெகஜோதியாட்டு தேரப்போல வச்சு போட வேண்டியதான். 4 மணி நீங்க என்ன ஜவுளி கடையை திறக்க போறீங்க, திறப்புலான்னு சொல்றீங்க? இது புக்ல வெளியிட போறீங்க, வெளியீட்டு விழா, புத்தக வெளியீட்டு விழான்னு சொல்லணும். நீ சொன்னது கரெக்ட் சின்ன பொண்ணு. இதுக்கு தான் ஒன்னே மாதிரி புத்திசாலியா பக்கத்துல வச்சுக்கிடணுங்கிறது. இனிமேல இருந்து என் அசிஸ்டன்ட் நீதான். புத்தக வெளியீட்டு விழாவுக்கு யார தெரியுமா கூப்பிடணும்னு நினைச்சிருக்கேன். வசந்தி, யார கூப்பிட போற? ஏக்கா, இதாக்கா சமயம். நம்ம எல்லாரும் தல அஜித்துக்கு ரசிகையா இருக்கோம். ரொம்ப நாள் பாக்கணும் வேற ஆசைப்பட்டு கிடக்கும். அதனால நம்ம தல அஜித்தையே கூப்பிட சொல்லி 4 மணிக்கு சொல்லுவோமாக்கா. இரு செல்ல தாயி, அவசரப்படாத. நம்ம விருப்பம் இருக்கட்டு. அவ என்ன சொல்லுதான்னு கேப்போம். யார் அந்த விஐபின்னு கேப்போம். வசந்தி, யார் அந்த விஐபி? நான் முதல்ல பெரிய பெரிய நடிகர்கள் கூட்டணும்னு நினைச்சிருந்தேன். அதுக்கப்புறம் தான் யோசிச்சேன், நம்ம ஊர்ல விஐபி இருக்கும் போது அவங்களெல்லாம் எதுக்கு கூப்பிடணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டேன். அப்படி நம்ம ஊர்ல விஐபியா? அது யாரு? வேற யார் அந்த விஐபிகள்? நம்ம த்ரீ ரோசஸ் தான். கொஞ்சம் பயமுடுங்க, பச்சை பிள்ளை பயந்து போய் நிக்கல. நாளைக்கு இந்த புத்தகத்தை எழுத ஆரம்பிக்க போறேன். அப்படி குத்துறன்னு வச்சுக்கோங்க, கூடலாம் வெளியே வந்துரும். என்ன சொன்னீங்க? மாமியார பக்குவமா ஹேண்டில் பண்ணுவது எப்படி? திருமணமான புதிதில் குடும்பத்துல குழப்பம் இல்லாம இருப்பது எப்படின்னா? ஆமா, ஒரு குத்து விட்டேன், அவளை போல முதிர்ந்துரும். மண்ணாங்கட்டி. உங்க வீட்டுல உங்க மாமியார் எங்க இருக்கா? ஊர்ல இருக்கா, எங்க மைனிகாரி வீட்டுல. எதுக்கு போனா மைனி வீட்டுக்கு? எதுக்கு போனாங்க உங்க மாமியாரு? நான் தான் என் மாமியார்ட்ட சொன்னேன், ஏத்தே நீங்க பிறந்து இந்த ஊரு, வளர்ந்து இந்த ஊரு, கெட்டி கொடுத்தது இந்த ஊரு, ஒரே ஊருக்குள்ள இத்தனை வருஷமா உருண்டுட்டு கிடைக்கல. அதனால உங்க மோ வீட்டுல போய் கொஞ்ச நாள் இருந்து எடுத்து 4 இடத்த சுத்தி பார்த்துட்டு வாங்கத்தே. அப்பதான் 4 பக்கமும் போனாதானே எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லி ரூபாயும் கொடுத்து அனுப்பிட்டு இருக்க சின்ன பொண்ணு. யாரு நீங்க? ஆமா. மாமியார இங்க இருந்து இடத்த காலி பண்ண வச்சது நான் தான்.
கல்யாணம் முடிஞ்ச மறுநாளே காலையில எந்திரி சோத்த பொங்கு கறியவை கூட்டவை துணியதோ பாத்திரம் கழுவுண்டா. நான் சும்மா இருப்பனா? நான் சும்மா இருந்தாலும் என் கையும் காலும் இருக்குமா? அன்னைக்கே அச்சாரத்தை போட்டுட்டேன். கொஞ்சமா சொல்லி எடுத்து சண்டையை போட்டு கடைசியில எப்படியோ என் மைனி வீட்டுக்கு நான் ஊட்டி விட்டுட்டேன். என் புருஷன் சொல்லிட்டேன், உங்க அம்மாதாரி இங்க வந்தா நான் பெட்டி தீட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போயிருவேன். உங்க அம்மா முக்கியமா நான் முக்கியமா? ஓய் சொல்லு ஓய் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். இதான் நடந்தது. நீங்க உங்க மாமியார விரட்டி விட்டு எல்லாத்துக்கும் என்னது மாமியார ஹேண்டில் பண்ணது எப்படின்னு புக் எழுத போறீங்களா? குடும்பத்துல குழப்பம் இல்லாம குதூகலமா இருப்பது எப்படின்னு புக் எழுத போறீங்களா? உங்களெல்லாம் புக் எழுத விட்டனா மாமியார் இருக்க விடாம விரட்டி விடுறது எப்படின்னு புக் எழுத வைக்கலாம். சரி விடு, அது முடிஞ்சு போன கதை. விடு என்ன மாமியா கிழவி அடுத்த வீட்டு நியாயத்தை பேசுனது போதும். நான் அப்படியே வந்து என்ன சொன்னேன்? என்ன சொன்னீங்க? தலையில குடுக்குடுன்னு வருது பேரிட்டு சொன்னோம்ல. சூப்பர் வசமா சிக்கன மாமியா கிளவிட்ட. திரும்புங்க எடுத்து தொலைவேன்.